நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம்ம பூமி நம்ம சாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். கடவுளின் சிலைகள் அல்லது புகைப்படங்களை வீட்டில் வைத்து பிரார்த்திப்பது என்பது நமது பழக்க வழக்கங்களுள் ஒன்றாகவே இருந்து வருகிறது. அதிலும் சில படங்கள் அல்லது விக்கிரகங்கள் வீட்டில் வைக்கக்கூடாதவை என்று அறிவுறுத்தப்படுகிறது. இது ஆகம விதிகளை முறையாக கடைபிடிப்பவர்கள் மட்டுமே வைத்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு வைக்கக்கூடாத படங்களாக குறிப்பிடுபவை பற்றி தான் நாம் இங்கு காண இருக்கின்றோம். உக்ர வடிவம் கொண்ட ஸ்ரீ காளியம்மன் படம், மகிஷாசுர மர்தினி, ஆஞ்சநேயர், நரசிம்மமூர்த்தி, தனித்த கிருஷ்ணர், பிரத்யங்கரா தேவி, சரபமூர்த்தி போன்ற உக்ர படங்களை வைக்கக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. உக்ர தெய்வங்கள் நமது குல தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாமி படங்களை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. ஆகம நெறிகளை கடைபிடிப்பவர்கள் மட்டும் இப்படங்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் உடைந்த படங்கள், சிதைந்த சாமி சிலைகள் இவைகளை கட்டாயம் வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. அவற்றை கோவில்கள் அல்லது நீர்நிலைகள் ஏதாவது ஒன்றில் விட்டுவிட வேண்டும். நமது முன்னோர்கள் படங்களை தனியாகத்தான் வைக்க வேண்டும். கடவுளின் படங்களுக்கு அருகிலேயோ அல்லது மேலேயோ வைக்கக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஜான், அதாவது கட்டை விரல் அளவுக்கு மேல் உள்ள விக்கிரகங்கள் வைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக தினசரி அன்னம் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும். தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அபிஷேகம் கட்டாயம் செய்ய வேண்டும் என சாஸ்திரம் தெரிவிக்கிறது. மேரு, ஸ்ரீ சக்கரம் மற்றும் எந்திரங்கள் இவைகளை முறைப்படி உபதேசம் வாங்கி கொண்டு ஜபம், தியானம் செய்வதாக இருந்தால் மட்டுமே வீட்டில் வைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. தவறினால் சில எந்திரங்கள் விபரீதமான கெடுபலன்களை தரக்கூடியவை என்றும் குறிப்பிடப்படுகிறது. சக்தி உபாசகர்கள் மட்டுமே ஸ்ரீ சக்கரம், மேரு வைத்து பூஜிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர். வீட்டில் பழம்பொரி சங்கு இருந்தால் அந்த சங்கில் அரிசியோ அல்லது ஜலமோ வைத்து பூஜிக்க வேண்டும். சங்கை காலியாக வைக்கலாகாது. சங்கை எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கமுத்தி வைக்கலாம் என்றும் குறிப்பிடுகின்றனர். சங்கின் நுனி கிழக்கு திசை நோக்கியே இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் நமது வீட்டில் அஷ்டலட்சுமியும் குடிக்கொள்வார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: தெய்வத்தின் உருவச் சிலைகளை வீட்டில் வைத்து வழிபட வேண்டுமென்றால் அது எந்த அளவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.